ஊனரசம் என்பதன் பொருள் என்ன? ஊனரசம் என்பதன் பொருள் என்ன? 4 ஆப்ஷனை பாருங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? குறையுடைய சுவை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். நெக்ஸ்ட் கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வணக்கம் வள்ளுவ என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? வணக்கம் வள்ளுவ என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 4 ஆப்ஷனை பார்த்து எது சரியான பதிலோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் 2004. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து காலமும் என்பதன் இலக்கண குறிப்பை தருக. காலமும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நாலு ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? காலமும் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் மட்டும் சொன்னால் போதும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒற்றுமை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது? ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 4ல் எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தமிழன்பன் கவிதைகள். ஆப்ஷன் பி தமிழன்பன் கவிதைகள். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டாகவும் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏந்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஏந்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? விடையச்சம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் தமிழ் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? புலவர் குழந்தை. ஆப்ஷன் சி புலவர் குழந்தை. சார் ஆப்ஷன் பி தமிழன்பன்.
தமிழ் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் தமிழன்பன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக நான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும் என்று கூறும் நூல் எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பிங்கள நிகண்டு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், பிங்கள நிகண்டு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டே வாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக தாய்மொழி தினம் என அழைக்கப்படும் மாதம் மற்றும் நாள் எது? உலக தாய்மொழி தினம் எது? இந்த மாதிரி கேட்பாங்க. உலக தாய்மொழி தினம். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் தேர்வு வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது 9ஆம் வகுப்பு தமிழ். ஆன்சர் பார்க்கலாம். பிப்ரவரி 21. ஆன்சர் சரியாக இருந்தால் கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழ் விடு தூது பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் விடு தூதில் பாட்டுடை தலைவன் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறது 9ஆம் வகுப்பு தமிழ். மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்டாக எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லணும். நாளைக்கு என்ன படிக்கணுங்கிறத இந்த கிளாஸோட இறுதியில் நாங்கள் சொல்லுவோம். அது கவனமாக கவனிச்சுட்டு அந்த டயத்துக்கு வாங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல். இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. முழுக்க இலவச பயிற்சி வேணும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கலிவெண்பாவால் இயற்றப்படுவது எது? கலிவெண்பாவால் இயற்றப்படுவது எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தினமும் இரவு 7 மணிக்கு உங்களுக்கு தமிழ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8:30 மணி அளவில் உங்களுக்கு சோஷியல் வரும் அல்லது சயின்ஸ் வரும். 8:30க்கு கேட்டிருந்தனால 8 மணி தேர்வை 8:30க்கு மாற்றிருக்கோம். ஆன்சர் பார்க்கலாம். தூது. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், தூது. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா, தூது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? உருவகம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், உருவகம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. உருவகம். அமைதி, மேன்மை ஆகியவற்றின் குணம் எது? அமைதி, மேன்மை ஆகியவற்றின் குணம் எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா?
ஆப்ஷன் ஏ சத்துவம். ஆப்ஷன் ஏ சத்துவம். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தெள்ளமுது இலக்கண குறிப்பு தருக. தெள்ளமுது இலக்கண குறிப்பு தருக. 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு பாருங்க. பார்த்து ஆன்சரை தட்டி விடுங்க. ஏயா பியா சியா டியான்னு. அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் நம்ம ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பயன்பெறுங்க. ஆன்சர் பார்க்கலாம். பண்பு தொகை ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோ. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து அதில் மெட்டீரியல்ஸ் வர ஆரம்பிக்கும். குற்றமில்லா இலக்கண குறிப்பு தருக. குற்றமில்லா என்ற சொல்லோட இலக்கண குறிப்பு தருக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான பதில் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஏயா பியா சியா டியா. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆப்ஷன் சி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எது? போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எது? போர் போன்ற தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எது? சத்துவம். நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு பாருங்க. சத்துவம், ராசசம், தாமசம், ஈகை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ராசசம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செவிகள் உணவான என்பதன் இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவான என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஏயா பியா சியா டியா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி நான்காம் வேற்றுமை தொகை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நான்காம் வேற்றுமை தொகை. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், அதாவது மேக்ஸுக்குரிய மெட்டீரியல்ஸ் அதில் தான் வரும். டெஸ்ட் எப்பயும் போல் யூடியூப்பில் வரும். ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஏயா பியா சியா டியா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ஆப்ஷன் மட்டும் தட்டி விடுங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? சிந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஏயா பியா சியா டியா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி தூது. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி தூது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் விடு தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை? தமிழ் விடு தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஏயா பியா சியா டியா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 268. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. 268. அடுத்து, ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை எவ்வாறு அழைக்கிறோம்? கொஸ்டினை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை எவ்வாறு அழைக்கிறோம்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பயனிலை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், பயனிலை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி. தினமுமே இரவு 7 மணிக்கு தமிழ் வருது. அதே மாதிரி 8:30க்கு உங்களுக்கு சோஷியல் ஆர் சயின்ஸ் வரும். மார்னிங் 4 o'clock உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் நடக்கும். மெட்டீரியல்ஸ் டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல். நான் வந்தேன் இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வினை பயனிலை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. வினை பயனிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் எது? ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் எது? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? எழுவாய். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. எழுவாய். ஒரு எழுவாய் ஒரு வினை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே ஆகும். எந்த எழுவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எது எழுவாய் ஒரு வினை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே ஆகும். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், செய்யப்படு பொருள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, செய்யப்படு பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிலார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
சேக்கிலாரின் காலம் என்ன? சேக்கிலாரின் காலம் என்ன? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிலாரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிராரை பாடியவர். ஆன்சர் கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். திருத்தொண்டர் இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் இயற்றியவர் யார்? திருத்தொண்ட புராணம் இயற்றியவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? நம்பியாண்டா நம்பி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், வேரி என்பதன் பொருள் என்ன? வேரி என்பதன் பொருள் என்ன? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வேரி என்பதன் பொருள் என்ன? நாலு ஆப்ஷன் இருக்கு, இதுல சரியான பதில் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில், தேன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், சிமயம் என்பதன் பொருள் என்ன? அதாவது சிமயம் என்பதன் பொருள் என்ன? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சிமயம் என்பதன் பொருள் என்ன? அது இமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமயம் இமயம் ரெண்டும் ஒண்ணுதான். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மலை உச்சி. மலை உச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பனி நிலம் என்பதன் பொருள் என்ன? பனி நிலம் என்பதன் பொருள் என்ன? இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ல ஒன்று. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பனி நிலம் என்பதன் பொருள் என்ன? ஏற்கனவே 8th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லயும் நம்ம பார்த்தோம். இது டெஸ்ட் அடிக்காதவங்க அடிச்சிடுங்க. 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 3 தமிழ் டெஸ்ட்டுமே முடிஞ்சிடுச்சு, லைவ் டெஸ்ட்டு. ஸோ பார்க்காதவங்க யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், ஸோ அங்கே போய் ரன் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், ஸோ அதில் பார்த்துருங்க. 2026 டெட் 2026லையும் இருக்கும். ஆன்சர் பார்க்கலாமா? சங்கு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சங்கு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். திருத்தொண்ட தொகை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருத்தொண்ட தொகை என்னும் நூலின் ஆசிரியர் யார்?
ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை எது சரியான பதில்னு பாருங்க. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். நம்ம தமிழ் பார்த்துட்ருக்கோம், 9th ஸ்டாண்டர்டு தமிழ் யூனிட் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் அவுட் சோர்ஸும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். ஆன்சர் பார்க்கலாம். சுந்தரர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், சுந்தரர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் போட்டித் தேர்வு வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியது. ஸோ முழுக்க இலவச பயிற்சின்னு வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அனைத்து விதமான போட்டித் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற அனைத்து விதம் போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி இறை அன்பு. ஆப்ஷன் டி இறை அன்பு. லாஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லணும். மார்க் போட்டே வாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். நெக்ஸ்ட், தண்ணீர் தண்ணீர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தண்ணீர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி சுவாமிநாதன். ஆப்ஷன் டி சுவாமிநாதன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது வரைக்கும் எவ்வளோ மார்க் எடுத்துக்கீங்கன்னு பார்த்துட்டே வாங்க, ஏன்னா லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் மார்க் எவ்வளோன்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. மழைக்காலமும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மழைக்காலமும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்குலாப், கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணன், பாரதிதாசன். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. மழைக்காலமும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. கொஸ்டின் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறோம். முக்கியமானதாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆகும். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கிருஷ்ணன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தண்ணீர் தேசம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தேசம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் தான் கமர்ஷியல் மார்க்ஸ் சொல்லணும். ஆன்சர் பார்க்கலாமா? தண்ணீர் தேசம். ஆன்சர் பார்க்கலாமா? தண்ணீர் தேசம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், வைரமுத்து. ஆன்சர் வெரிஃபை பண்ணி கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நாளைக்கு படிக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் இப்போ பார்க்கலாம். பாய்.